அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்எல்எம் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி முடிச்சிட்டாங்க. பிகாஸ் நான் சேனல் ஓப்பன் பண்ணும்பொழுது அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அவங்க லாவே முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து மாஸ்டர்ஸ் எப்படி பண்ணணும் ப்ரோ, கவர்மெண்ட்டில் எப்படி பண்ணணும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே கவர்மெண்ட் லா காலேஜ் டீட்டெயில்ஸ் அண்ட் சோயல் டீட்டெயில்ஸ், இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரையும் வீடியோவை ஷார்ட்டாக கொண்டு போக பார்க்குறேன். பிகாஸ் இது ஒரு லென்த்தி வீடியோவாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எல்எல்எம் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டினா ஒன்றும் பெருசாலாம் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கேட்கல. நீங்கள் வந்து லா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து பிஏ எல்எல்பி இல்லை எல்எல்பி, இது இல்லாமல் பிஏ எல்எல்பி ஹானர்ஸ், பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ், பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ், இது இல்லாமல் எல்எல்பி ஹானர்ஸ், இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கணும். இது வந்து நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜ்லேயும் பண்ணியிருக்கலாம், இல்லை சோயல்லையும் பண்ணியிருக்கலாம். இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம், எம்ஜிஆர், தென் சத்யபாமா, இந்த மாதிரி பார் கவுன்சில் பர்மிஷன் கொடுத்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் பேச்சுலர் லா டிகிரி முடிச்சிருந்தால் போதும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குறது. தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று சோயல் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், தென் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடு லா காலேஜில் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கோர்சஸ் வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டியில் ப்ரைவேட் லா காலேஜில் நிறைய எல்எல்எம் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வேணா சொல்லுங்கள், நான் அதை பற்றி போடுறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து சோயல் தென் அப்ளைடட் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன பார்த்துடலாம் அப்படின்னா சோயலை பார்த்துடலாம். சோயலை பொறுத்தவரையும் மாஸ்டர்ஸுக்கு வந்து 11 பிரான்ச் வந்து அவைலபிள் இருக்குது. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மாஸ்டர்ஸை பொறுத்தவரையும் நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்எல்எம்மை பொறுத்தவரையும் சோயலில் வந்து 11 பிரான்ச் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஒன்று பிஸ்னஸ் லா, ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷனல் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இது தெரிஞ்சிருக்கும். இன்டர்நேஷ்னல் லா அண்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேட்டடாக லா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் லா அண்ட் லீகல் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் தென் அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்றது ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் லா அண்டு கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அவைலபிள் இருக்குது. அது இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் அண்டு டியூட்டிஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் லேபர் லா அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, இதுவும் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டேக்ஸேஷனுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஸ்போக், தென் லா அண்டு ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது இல்லாமல் மெயினாக மெரெயின் லா கொடுத்துருக்காங்க. இந்த மெரெயின் லா வந்து பார்த்திங்கன்னா சோயலில் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. தமிழ்நாடு லெவலில் நீங்கள் வேறு எங்கேயுமே மெரெயின் லா வந்து படிக்கிறதுக்கு அவைலபிலிட்டி கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோயல் லெவலில், அதாவது ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸில் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற டிபார்ட்மெண்ட். இது இல்லாமல் கவர்மெண்ட் லா காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 21 டிபார்ட்மெண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்ளைடட் லா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 21 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அப்ளைடட் லா காலேஜில் மாஸ்டர்ஸ் வந்து 21 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்தெந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். செங்கல்பட்டை பொறுத்தவரையும் ஆக்சுவலி இது வந்து பழைய அப்ளிகேஷன், லாஸ்ட் இயர் ஒருத்தவங்க அப்ளை பண்ணாங்க. அந்த அப்ளிகேஷன்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிரிமினல் லா வித் சைபர் க்ரைம், இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு லா காலேஜில் அவைலபிளாக இருக்குது. லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டரைப்பெரம்பத்தூர் லா காலேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் லா, இது வந்து புதுப்பாக்கமில் இருக்குது. ஃபேமிலி லாவும் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பாக்கமில் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, இது வந்து மேலே ஒன்று வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டரைப்பெரம்பத்தூர். ஸோ இது செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்கிற அவைலபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையும் திருச்சியில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லா வந்து பட்டரைப்பெரம்பத்தூர் லா காலேஜில் அவைலபிளாக இருக்குது. கிரிமினல் லாவும் பட்டரைப்பெரம்பத்தூர் லா காலேஜில் அவைலபிளாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி லாவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டரைப்பெரம்பத்தூர் லா காலேஜில் அவைலபிள் இருக்குது. தென் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ஆல்ரெடி முன்னாடி பார்த்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு காலேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு லா காலேஜில் அவைலபிளாக இருக்குது. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சைபர் செக்யூரிட்டி விழுப்புரம் லா காலேஜ், இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் விழுப்புரம் லா காலேஜை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. தென் ஃபேமிலி லா விழுப்புரமில் இருக்குது.
தென் கார்ப்பரேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து தருமபுரி லா காலேஜில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. தென் கான்ஸ்டியூஷனல் லா இது எங்கே அவைலபிள் இருக்குன்னா வெள்ளூரில் இருக்குது. தென் இன்னொரு கான்ஸ்டியூஷனல் லா இது எங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ராமநாதபுரமில் இருக்குது. தென் பிஸ்னஸ் லா இது வந்து எங்கே அவைலபிள் இருக்குன்னா திருநெல்வேலியில் அவைலபிள் இருக்குது. தென் இன்னொரு கான்ஸ்டியூஷனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இது திருச்சியில் அவைலபிளாக இருக்குது. டாக்ஸேஷன் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. தென் பிஸ்னஸ் லா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் லா பார்த்துருப்போம். இது வந்து பட்டறைப்பெரம்புத்தூர். செகண்ட் பிஸ்னஸ் லா இது மூணாவது பிஸ்னஸ் லா வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் அவைலபிலிட்டி இருக்குது. இது இல்லாமல் அடுத்தது ப்ராப்பர்ட்டி லா வந்து மதுரையில் இருக்குது. இது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரை லா காலேஜில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அஃப்ளைடர் லா காலேஜ். தென் சோயலில் வந்து அவைலபிலிட்டி இருக்கா மாஸ்டர்ஸ் டிகிரிக்கான கோர்சஸ். இதில் வந்து 2 விஷயம் நம்ம பார்க்கணும். நீங்கள் வந்து சோயல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா TNDALU அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் LLBக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அஃப்ளைடர் லா காலேஜில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு தனி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. எப்போ அஃப்ளைடர் லா காலேஜ் ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வருதோ அப்போ தான் ஓப்பன் ஆகும். என்னோடய வியூவில் உங்களுக்கு ரிசல்ட் வரது ஜூலை எண்டில், ஜூலை செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக்கில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் வீக் மேக்ஸிமம் வந்தது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தேர்ட் வீக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரிசல்ட் வந்த 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.